Pan America shirts, trousers, jeans and t-shirts. Premium menswear. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில். இந்த சூடு தான் அவ்வளவுதான் அப்படின்னு அரசு வேணா பண்ண தப்பையோ அது இதுவோ வந்து மூடி மறைக்க என்ன வேணா எக்ஸ்பிளேஷன் தரலாம். பட் ஆனா as a டாக்டரா எல்லா ஆங்கிள்லயும் நம்ம பேசணும். தண்ணி இல்லாதது முக்கியமான தப்புன்ற அதுல டாக்டரே மாற்றுக்கிறதே கிடையாது. தண்ணியே அவனும் குடிக்க முடியல, தண்ணி பந்தலே இல்ல, தண்ணியே இல்லைன்ற மாதிரி மக்கள் எவ்வளவு பேர் குற்றச்சாட்டு வைக்கிறத எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்க்கணும். மீட்டிங் நடந்த டைமிங் வந்து 11 மணில இருந்து 1 மணி வரை. டெம்பரேச்சரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 டிகிரி செல்சியஸ் நேற்று சென்னை இருந்திருக்கு மதியான டைம். சோ அவ்வளவு ஹை டெம்பரேச்சர் ஹீட் வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து அமையுது. 15 லட்சம் பேர் அப்படியே ஒரே ஹைட்ல இருக்கிறவங்க அங்க சேரும் போது காத்து என்னதான் பீச்ல இருந்து வந்தாலும் மக்களுக்கு போய் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும்ல. சுயநல போய் வலிப்பு மாதிரிலாம் வந்து சுயநலவு போய் இறப்பார். இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். இது வந்து சிவியர் ஃபார்ம் ஆஃப் சூடு டிசார்டர். கிரிக்கெட் மேட்ச்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ் எவ்வளவு ஃபிட்டா இருப்பாங்க. அவங்க ஒரு 3 மணி நேரம் மேட்ச் ஆடிட்டு வந்தா கூட பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஸ்ட்ரெச்சிங், எக்ஸசைஸ், ஸ்ப்ரேன்னு அடிப்பாங்க. நம்ம மக்கள் திடீர்னு போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாரும் வெயில் நின்று வந்தாங்களா, இன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு பாருங்க பாடி மசாஜா போயிடும். உங்க உடம்புல இருக்கிற பிபி குறையும், பிளட் பிரஷர் குறையும், ரத்த அழுத்தம் கம்மியாகும். அப்ப ரத்த அழுத்தம் கம்மியாச்சுன்னா மூளைக்கு போற ரத்த அழுத்தமும் குறையும். அப்படின்னும் போது உடனே மயக்க தான் வரும். ஓகேங்களா? சோ டீஹைட்ரேஷனை உடனே சரி பண்ணல அப்படின்னா பல உறுப்புகள் டேஞ்சர். கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் ஃபெயிலியர் ஆகும். 20 வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. 2 to 3 hours ஒரே இடத்துல வெயில்ல நிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ஸோ நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு நரக வேதனையை மக்கள் அங்கே அனுபவிச்சிருக்காங்கன்றதுல மாற்றுக்கிறது. ஒரு வயசான தாத்தா பாட்டி, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன குழந்தைங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கூட்ட நெரிசல் அவாய்ட் பண்றது நல்லது. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இன்னைக்கு தமிழ்நாடே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம், நேத்து நடந்த ஏர் ஷோ. அதுல 5 பேர் மரணிச்சிருக்காங்க. நிறைய மக்கள் வந்து பீச்லயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எது மெயின் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, இது வந்து நம்ம மருத்துவரா இந்த ஆங்கிள் இருந்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. மருத்துவரா அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா 3 ஆங்கிள் நான் பாக்குறேன். முதல் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் நடந்த டைமிங் வந்து 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும். அதாவது மீட்டிங் எடுத்தீங்கன்னா 12 மணி உச்சி வெயில்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ டெம்பரேச்சரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 டிகிரி செல்சியஸ் நேற்று சென்னை இருந்திருக்கு மதியான டைம். சோ அவ்வளவு ஹை டெம்பரேச்சர் ஹீட் வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா வந்து அமையுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேர்த்து ரொம்ப அதிகமா போகும். வேர்த்து அதிகமா போகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீர் சத்து குறையும். நீர் சத்து குறைஞ்சுன்னா உடனே தண்ணி குடிக்கணும். ஆனா குடிக்க தண்ணி இல்லைன்னும் போது நீர் சத்து குறையும் போது அது பேர் தான் டீஹைட்ரேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இது ரெண்டாவது மெயின் ரீசனா பாக்குறேன். மூணாவது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காற்று பரிமாற்றம், அதாவது வென்டிலேஷன். இப்ப நார்மலா வந்து பீச்ல நல்லா தானே காத்து அடிக்கும், கரெக்ட், நல்லா தான் காத்து அடிக்கும். ஆனா காத்து சைட்ல தான் அடிச்சுட்டு. ஆனா நம்ம இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ஒரே ஹைட், கரெக்டா? எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 100 அடி, ஒருத்தர் 5 அடி எல்லாம் கிடையாது. எல்லாருமே 5 அடி ஹைட்ல இருக்கும். மேலும் ஒரு 5-10 சென்டிமீட்டர் மேல, 5-10 இன்ச்சு மேல கீழே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சில பேர் 6 அடி இருப்பாங்க, சில பேர் 5.8, சில பேர் 5, இந்த மாதிரி இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும் போது 15 லட்சம் பேர் அப்படியே ஒரே ஹைட்ல இருக்கிறவங்க அங்க சேரும் போது காத்து என்னதான் பீச்ல இருந்து வந்தாலும் மக்களுக்கு போய் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும்ல. இப்ப எல்லாரும் அடுக்குமாடி மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி மேல 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 இருக்காங்க அப்படின்னா காத்து அடிக்கும். ஆனா இந்த இடத்துல காத்து அடிக்காது. அப்படின்னும் போது காத்து பரிமாற்றம் பிரச்சனை. அப்ப மூச்சு திணறலும் ஒரு முக்கியமான விஷயமா வந்து அமையுது. சோ இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தான் இந்த டெத்ஸ் வந்து நடந்திருக்கு. ஆனா நான் வந்து உண்மையிலேயே இதை வந்து கொஞ்சம் மன ஆறுதலா ஏன் பாக்குறேன் அப்படின்னா 5ஓட நின்னுச்சேன். ஏன்னா நான் வந்து இந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது இது வந்து 5 மேல போயிடும் போல இருக்கு, இது கண்டிப்பா 5ஓட நிக்கிற விஷயம் இல்லை, ஒரு 50-60 கிட்ட போயிரும் அப்படின்றது என்னோட யூகமா இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு கூட்டம் ஸ்டாம்பீட்டு, ஒரு பயங்கரமான கடுமையான வெயில் அப்படின்னும் போது இது ரொம்ப கொஞ்சம் சிக்கலான விஷயம் மாதிரி தெரியுதுன்ட்டு. ஆனா ஏதோ 100 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க, அதுல 5 பேர் தான் இறந்துருக்காங்க அப்படின்னும் போது வந்துட்டு மோசமாகல, நல்ல வேலை ஏதோ ஒரு நல்ல நேரம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சூடுல அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 3-4 விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஒரு நடு வெயில்ல வந்து நீங்க வந்து நின்றுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா 4 விதமான ரியாக்ஷன் சூடு வந்து ஏற்படுத்தும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹீட் ஸ்ட்ரோக்ன்ட்டு. ரெண்டாவது ஹீட் சின்கோப்னு சொல்லுவாங்க.
மூணாவது ஹீட் கிராம்ப்னு சொல்லுவாங்க, நாலாவது ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 விதமான விஷயத்த வந்து இந்த சூடு வந்து உண்டு பண்ணும். இதுல முதல் 2 விஷயம் தான் உயிர் போற அளவுக்கு ஒரு மயக்க வர அளவுக்கு உண்டு பண்றது வந்து முதல் 2. எது? ஹீட் ஸ்ட்ரோக்கு, ஹீட் சின்கோப். இது 2 தான் நேத்து அவங்களுக்கு அதிகபட்சமா நடந்திருக்கு அந்த 5 பேருக்கு. நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்கன்றாங்க, அது பேர் ஹீட் சின்கோப். அதுல இறந்துட்டாங்கன்றாங்க, அது ஹீட் ஸ்ட்ரோக் காரணமா. ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு உங்களோட பிரெயின்ல இருக்கிற டெம்பரேச்சரே ஏறிடும். அப்ப பிரெயின் டெம்பரேச்சரே ஏறும் போது உங்க உடம்பு மொத்தம் கொதின்னு கொதிக்கும். அப்ப ஆள் வந்து சுயநலவுக்கு தாண்டி சுயநல போய் கொஞ்சம் பக்கவாத மாதிரி வலிப்பு மாதிரி எல்லாம் வந்து சுயநலவு போய் இறப்பாரு. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக். இது ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் சூடு டிசார்டர் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணோம். அடுத்த 2 நான் சொல்லக்கூடிய அந்த ஹீட் கிராம்ப், ஹீட் எக்ஸாஷன் வந்து இன்னைக்கும் அவங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்குன்னா என்னது? இன்னைக்கு திங்கக்கிழமை நேத்து தானே நடந்தது அந்த இன்சிடென்ட். இன்னைக்கு அவங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கும். ஹீட் கிராம்ப்னா என்ன அப்படின்னா உடம்பு ஃபுல்லா கடுமையான வலி, தசை ஃபுல்லா பிடிப்பு, தசை வீக்கம் அப்படின்றது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கும். எல்லாரும் போய் தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. 3 மணி நேரம் நின்னாங்களே அவங்க எல்லாருமே. கிரிக்கெட் மேட்ச்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ் எவ்வளவு ஃபிட்டா இருப்பாங்க. அவங்க ஒரு 3 மணி நேரம் மேட்ச் ஆடிட்டு வந்தா கூட பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஸ்ட்ரெச்சிங், எக்ஸசைஸ், ஸ்ப்ரேன்னு அடிப்பாங்க. நம்ம மக்கள் திடீர்னு போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எல்லாரும் வெயில் நின்று வந்தாங்களா, இன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு பாருங்க பாடி மசாஜா போயிட்டு இருக்கும். இதான் ஹீட் கிராம்ப். ஹீட் எக்ஸாஷன்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையா வந்து கோவப்படுறது. இப்ப எக்ஸாம்பிள் நீங்கள நானும் பேசிக்கிட்டு இருக்கணும் போது நான் போ இஷ்டத்துக்கு அடிங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வீட்டுக்காருக்கும் பொண்டாட்டிக்கும் பயங்கரமான சண்டைகள் ஏற்படும். இது பேர் தான் ஹீட் எக்ஸாஷன். இது எல்லாமே இன்னைக்கு மக்கள் இருப்பாங்க, அவங்கவுங்க வீட்டுல வெளியே தெரியாது. ஸோ நிறைய பேர் மயங்கி விழுந்த மக்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்கல்ல சார். அவங்க அட்மிட் ஆன மெயின் ரீசன் வந்து டீஹைட்ரேஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீஹைட்ரேஷன் வந்து ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா? கண்டிப்பா மேடம். இப்ப வந்து ஒரு குழந்தை அப்படின்னும் போது ஒரு நார்மலா யாரா இருந்தாலும் ஒரு 4-5 வாட்டி வந்து நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உடம்புல மயக்க வர மாதிரி ஆயிடும். உடனே ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப்ஸ் ஏத்துவோம். ஏன்? லூஸ் மோஷன் என்ன ஆகுது? டாய்லெட் தானே போகுது இல்லையே. என்னன்னா லூஸ் மோஷன்ல உங்க உடம்புல இருக்கிற தண்ணி ஃபுல்லா டாய்லெட்ல போயிட்டே இருக்கு. அப்படின்னும் போது என்ன ஆகும்? உங்க உடம்புல இருக்கிற பிபி குறையும், பிளட் பிரஷர் குறையும், ரத்த அழுத்தம் கம்மியாகும். அப்ப ரத்த அழுத்தம் கம்மியாச்சுன்னா மூளைக்கு போற ரத்த அழுத்தமும் குறையும். அப்படின்னும் போது உடனே மயக்க தான் வரும். ஓகேங்களா? சோ டீஹைட்ரேஷனை உடனே சரி பண்ணல அப்படின்னா பல உறுப்புகள் டேஞ்சர். கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் ஃபெயிலியர் ஆகும், மூளைக்கு போல அப்படின்னா மூளையே வந்து செயல்படாம போயிடும். அப்படின்னும் போது பிபி குறையிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அந்த பிபி குறையறதுக்கு காரணமே நீர் சத்து குறைவு. நீர் சத்து குறைவு பேர் தான் டீஹைட்ரேஷன். வெயில நிக்கிறாங்க, அவ்வளவு தூரம் நீர் சத்து போயிட்டே இருக்கு. அப்ப அதை காப்பாத்துறான்னா உடனே கொடுக்க வேண்டியது என்னது? தண்ணி. தண்ணி அங்க இல்ல, கடல்ல தான் தண்ணி, லேண்ட்ல நோ தண்ணி. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும் போது தண்ணியே அவனும் குடிக்க முடியல, தண்ணி பந்தலே இல்ல, தண்ணியே இல்லைன்ற மாதிரி மக்கள் எவ்வளவு பேர் குற்றச்சாட்டு வைக்காத எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்க்கும். அப்ப தண்ணியே அவனால குடிக்க முடியலன்னும் போது அவன் நீர் சத்து குறைஞ்சுனே போகுது. அப்ப டீஹைட்ரேஷன் ஆகிறான். அப்ப வந்து பிபி குறையுது, அப்ப மயக்கம் போடுறான். அப்போ கண்டிப்பா வந்து இது ஒரு முக்கியமான காரணம்ன்றதுல எந்த மாற்று கருத்து. அது மட்டும் இல்லாம இப்போ 20 வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. 2 to 3 hours ஒரே இடத்துல வெயில்ல நிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்? ரொம்ப டேஞ்சர் மேடம், ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். ஏன் சொல்றேன்னா நம்ம யாருமே அதுக்கு யூஸ்டு கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயரோ கிரிக்கெட் பிளேயரோ வந்து விளையாடி உடம்ப ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு கூலி இருக்காரு, மூட்டை தூக்குறவர் இருக்காருன்னா தினம் தினம் வெயில வந்து வேலை செஞ்சு ஒரு உடம்ப ட்ரெயின் பண்ணுவாரு. ஆனா நீங்க சொல்ற வந்து அந்த விஷயங்கள், நீங்க சொல்ற அந்த ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐடி பார்க்லயோ இல்லைன்னா வந்து வேற ஒரு தொழிலையோ, பேங்க்லயோ, டாக்டராவோ, இன்ஜினியராவோ இருக்காங்க. அவங்க யாரும் வெயில்ல போய் கடுமையா வேலை செய்யாத ஒரு கும்பலும் இன்னைக்கு வந்திருக்கு. அப்படின்னும் போது திடீர்னு ஒருத்தவங்களை வந்து 3-4 மணி நேரம் வெயில நிக்க வச்சு காத்து பரிமாற்றம் இல்லாம தண்ணியும் கொடுக்காம இப்படி நிக்க வச்சீங்கன்னா உடம்பு என்ன ஆகும்? உடம்பு அதுக்கு ட்ரைனிங் எடுத்த உடம்பு இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்ப திடீர்னு ஹீட் அதிகமாகும் போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிச்சல், வாந்தி, உடனே மயக்கம், தண்ணி போகாத எல்லா பிரச்சனையும் ஏற்படும். ஓகேங்களா? ஒரே லைன்ல சொல்லணும்னா நேத்து அந்த 3 மணி நேரம்ன்றது வந்துட்டு இந்த சனீஸ்வரன் பிடின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பிடியில தான் மக்கள் வந்து இருந்திருக்காங்க. சோ நேத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு நரக வேதனையை மக்கள் அங்க அனுபவிச்சிருக்காங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த 3 மணி நேரம் அப்புறம் பிரச்சனை இன்னும் தீவிரமாயிடுச்சு. அந்த 1 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பும் போது எவனுக்கும் போறதுக்கே வழி கிடையாது. அப்படின்னும் போது எவ்வளவு கஷ்டம். யோசிச்சு முடியல. நல்ல வேலை நானும் போலான்னு பிளான் வச்சு நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். நிறைய பேருக்கு பீச்சுக்கு போனவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, கடை எதுவும் திறக்காததுனால. ஸோ அதனால அவங்களுக்கு அவைலபிளா இருந்த அந்த ஸ்ப்ரைட் அந்த மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிச்சிருக்காங்க. தண்ணியே குடிக்காம ரொம்ப நேரம் கழிச்சு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிச்சா உடம்புல என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷன் ஏற்படும்?
இல்ல மேடம், இப்ப தண்ணியே இல்ல அப்படின்னும் போது எதுவுமே குடிக்காம இருக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன் பெட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தண்ணி. தண்ணியோட பெஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா இளநீர், பதநீர், ஓகேங்களா? இந்த மாதிரி தண்ணியில லெமன், இல்லைன்னா தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஆனா நீங்க சொல்ற அந்த ஸ்ப்ரைட்டு, கோக் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் வெறும் சக்கரை தண்ணி, அது சக்கரை தண்ணி கேஸ். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஓகேங்களா? கேஸ் சக்கரை தண்ணின்றது இப்போ தேவை கிடையாது. ஓகே, மெயின் தேவை தண்ணி. தண்ணியோட பெஸ்ட் வந்து தண்ணியோட சேர்ந்த சோடியம், பொட்டாசியம், உப்பு சத்து, எலக்ட்ரோலைட்ஸ். அதுதான் இளநீர்லயும் பதநீர்லயும் இருக்கு, நம்ம கூழ்ல இருக்கு, இதுல எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அது கிடைக்கல. அடுத்து தண்ணி இருந்தா போதும்டா சாமி, ஆனா தண்ணியும் கிடைக்கல. அப்போ அதுக்கு பெஸ்ட், அதுக்கு அடுத்த பெஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி குளிர்பானங்கள். வேற வழியும் கிடையாது. ஏதோ ஒன்று தாகத்தை தளிக்க ஏதோ ஒன்று கொடுங்கடா சாமி அப்படின்ட்டு ஸ்ப்ரைட்டு கோக்கையும் இவங்க குடிச்சிருக்காங்க. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. எதுவுமே குடிக்காம வந்து இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர இதுதான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லவே கிடையாது. பிளஸ் இது குடிச்சா ஏதாவது ஆயிடும் அந்த டைம்ல நான் சொல்ல கிடையாது. எதுவுமே தண்ணி கிடைக்கலன்னா வேற ஆப்ஷன் இல்லாம இதை குடிக்கலாம். ஏன்னா இதுல இருக்கிறது தண்ணி, சக்கரை, கேஸ். ஸோ அதுக்கப்புறமா இப்போ கூட்ட நெரிசலுக்கும் அங்க மயக்கம் போட்டு விழுந்தவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அது முழுக்க முழுக்க ஹீட்டு, அதனால மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே கூட்ட நெரிசலுக்கும் அவங்க மயங்கி விழுந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? இல்ல இல்ல, தவறா சொல்றாங்க. நம்ம அப்படி பார்க்கல, நம்ம எல்லாமே பொருத்தி தான் பார்க்கணும். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த விஷயத்துக்கு எல்லா காரணங்களும் யோசிக்கணும். ஓகேங்களா? ஒண்ணு வந்து இந்த சூடு மட்டும்தான் அப்படின்னு உத்தரவு கொடுக்க கூடாது. சூடுன்றது ஒண்ணு நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து காத்து பரிமாற்றம் அங்க இல்ல அப்படின்றது ரெண்டு ரொம்ப முக்கியம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, அதனால வந்து அவனுக்கு டீஹைட்ரேஷன் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் புரியுதா நான் சொல்றது? அப்புறம் நாலாவது விஷயம், ஆல்ரெடி அவனுக்கு என்ன உடல் உபாதைகள் இருந்தது நம்மளுக்கு தெரியாது. காலைல சாப்பிடாம வந்திருப்பான், நல்லா மதியானம் எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு 1 மணிக்கு தலப்பா கட்டியோ இல்ல புகாரிலையோ போயிட்டு பிரியாணி சாப்பிடலாம் மச்சி அப்படின்னு வந்திருப்பான். ஆனா அவனுக்கு 1 மணிக்கு ஆப் பண்ணி யாருக்கும் தெரியாது. 1 மணிக்கு வெளியே போனாதானே நீ தலப்பா கட்டிக்கோ இல்ல புகாரிக்கோ போய் பிரியாணி சாப்பிடுவோம் சண்டே மதியானம். இது அவன் பண்ணிருப்பானா இல்லையா? காமன் மனநிலை யோசிச்சு பாருங்க. சண்டே கால வந்துட்டு நல்லா முடிச்சுட்டு மதியானம் போய் பிரியாணி அடி கொண்டாடி அப்படின்னு வந்திருப்பான். ஆனா அவனுக்கு சாப்பாடே அங்க இல்ல. அவன் ஆல்ரெடி சுகர் பேஷண்டா இருந்திருப்பான். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சாப்பாடே கிடைக்கல அப்படின்னு போது அவன் சுகர் டவுனா போய் வாங்கியிருப்பான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பல்வேறு கோணங்கள்ல யோசிக்கிறவன் தான் மருத்துவர். ஓகேங்களா? டாக்டரா எல்லா ஆங்கிலையும் நான் யோசிக்கணும். இந்த சூடு தான் அவ்வளவுதான் அப்படின்னு அரசு வேணா அவங்களோட பண்ண தப்பையோ அது இதுவோ வந்து மூடி மறைக்க என்ன வேணா எக்ஸ்பிளேஷன் தரலாம். பட் ஆனா டாக்டரா எல்லா ஆங்கிலையும் நம்ம பேசணும். எல்லா ஆங்கிலையும் நான் சொல்றேன். அவங்களுக்கு உடல் உபாதைகளும் ஒன் ஆஃப் த காரணம்னு வைக்கிறேன். ஓகேங்களா? மெயின் காரணம் வைக்கிறேன். தண்ணி இல்லாதது முக்கியமான தப்புன்ற அதுல டவுட்டே மாற்றுக்கிறதே கிடையாது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவனுக்கு அந்த காற்று பரிமாற்றம் ஏற்படாதது ஒரு ஒரு கூட்ட நெரிசல்ல மயக்கங்கள் ஏற்படும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயிர் வேணா போகாம சில பேர் தப்பிச்சிருக்கலாம். அது உங்க நல்ல நேரம் அரசுக்கு சொல்றேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இப்ப இங்க ஒரு 50 பேர் 100 பேர் மேல இறந்துருந்தானா இது இன்னும் நேஷனல் பெரிய நியூஸா மாறிட்டு இருக்கேவா? கண்டிப்பா. இப்பவே இவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்ப இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்கும் பிரச்சனை. அப்படின்னும் போது இது ஜஸ்ட் இந்த சூழலதான், நெரிசல் எல்லாம் கிடையாது. ஏன் இது தப்பிக்கணும்? தப்பு அங்க நடந்தது, அந்த ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி எதுக்கு சமாளிக்கணும்? சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற ஃபேக்டர் சயின்டிபிக்கா வெளிப்படையா உண்மையா பேசுறது வந்து எப்பயுமே நல்லது, ஆரோக்கியம். சோ அதனால நான் சொல்ல மாதிரி எல்லா ஃபேக்டரும் காரணம், சூடு மட்டும் சொல்லக்கூடாது. இனிமே மக்கள் வந்து இந்த மாதிரி கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துக்கோ இந்த மாதிரி எல்லாம் போகும்போது அவங்க மயங்கி விழாம, லோ பிபி ஆகாம தடுக்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்? இப்போ மக்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா யாரை கூட்டு போகணும்னு ரொம்ப இம்பார்ட்டண்டா யோசிங்க. இப்ப எக்ஸாம்பிள் 15 லட்சம் பேர் கூடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்ற மாதிரி யோசிக்காம நம்ம போயிடும். ஆனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வயசான தாத்தா பாட்டி, அதே மாதிரி இந்த சின்ன சின்ன குழந்தைங்க, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கூட்ட நெரிசல்ல அவாய்ட் பண்றது நல்லது. நியூஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ குழந்தைகள் காணோம், அவங்க அம்மாவை காணோம், அந்த அம்மா வந்து குழந்தைய தேடுறாங்க, குழந்தை அம்மாவை தேடுறாங்க. இந்த மாதிரி மிஸ்ஸிங்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். குழந்தை கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிச்சு, அவன் கடத்திட்டு போயிட்டான், இல்ல ஸ்டாம்பீட் ஆயிடுச்சு, மெரிச்சிட்டாங்க குழந்தைய, என்ன வேணா நடக்கலாம். கால் முறிவு, கை முறிவு, எத்தனை குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு ஒரு கூட்ட நெரிசல்ல ஒரு ஃப்ரீ டிக்கெட் என்ட்ரி அப்படின்னும் போது அங்க கூட்டம் 15 லட்சம் பேர் சேரலாம் போது யோசிக்கணும் அப்படின்றது மக்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இந்த 12 மணி 11 மணி வெயில் டைம் நம்மளுக்கு தெரியும். ஏர்ஃபோர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க, நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் எல்லாருக்கும் ஒரு குடம் எடுத்துட்டு வா, பாட்டில் எடுத்துட்டு வான்ட்டு. கண்டிப்பா மக்கள்னால அவ்வளவுதான் செய்ய முடியும். குடையும் பாட்டிலும் எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஆனா எத்தனை பாட்டில் எடுத்துட்டு வருவாங்க? அவங்க ஃபேமிலிக்கு எடுத்துட்டு வர ஒரு பாட்டில் அரை மணி நேரத்துல காலி ஆயிடும். ஓகேவா? அப்போ அரசு வந்து அந்த சைட்ல வந்து தண்ணிகள் அவைலபிள் பண்ண வேண்டியது கடமை. ஆளாளுக்கு ஒரு 100 பாட்டில தூக்கின்னு வருவாங்க, எப்ப காலி ஆகும் தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆளாளுக்கு ஒரு பாட்டில் தான் எடுத்துட்டு வருவாங்க, அது உடனே காலி ஆயிடும். அது பத்தாது. ஓகேங்களா? நடக்கிற வெயில் அப்படி. சோ இவ்வளவுதான் மக்கள்னால செய்ய முடியும். அப்புறம் சில பேர் அழகுக்கு பாக்குறவங்க வந்து சில பேர் ரொம்ப ஸ்கின் எல்லாம் க்ளோவா வச்சுக்கணும்ன்றவங்க சன்ஸ்கிரீன்ஸ் எடுத்துட்டு வரணும். ஏன்னா சூடு வெயில் போது உங்களோட அழகு, உங்களோட மேக்கப் எல்லாம் போயிடும். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள்னால செய்ய முடியும்.
மக்களால எதுவும் செய்ய முடியாது. சோ இதெல்லாம் அதிகமா செய்ய வேண்டியது வந்துட்டு ஆர்கனைசர்ஸ். இங்க ஆர்கனைசர்ஸ் யாரு? அரசு. அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் அங்க நிறைய இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் ஃபாரின்ல நிறைய ஈவெண்ட் நடக்குது. ஃபாரின்ல ஃப்ரீயா கூட நடத்துறாங்க. கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா வருது. ஆனா அங்க ஒரு பிரச்சனை வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா பிளானிங் பயங்கரமா இருக்கு. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப இங்க மெரினா பீச் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெரினா பீச்சுக்கு இல்லாத என்ட்ரி எக்ஸிட்டா எம்எம்சி வழியா நம்ம ஒரு ரூட்டுக்கு வரலாம். ஓகேங்களா? புதுப்பேட்டை வழியா நம்ம இந்த நம்மளோட சிதம்பரம் ஸ்டேடியம் வழியா ஒரு ரூட் வரலாம், புதுப்பேட்டை ரூட் வழியா. அதுக்கப்புறம் இன்னொரு ரூட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாமி சிவானந்த சாலை வழியா வரலாம், ட்ரிப்ளிகன் ரூட் வழியா வரலாம், பி ஹவுஸ் வழியா வரலாம், சாந்தோம் வழியா வரலாம், பட்டினப்பாக்கம் வழியா வரலாம். ஒரு பீச்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 7 ரூட் வந்து நம்மளுக்கு சென்னை சிட்டிக்கு இருக்கு. அப்ப இப்படி மாதிரி இருக்கிற ஒரு ரூட்டுக்கு நம்ம எவ்வளவு நல்லா பிளானிங் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 11ல இருந்து ஒண்ணு நடக்குது நம்மளுக்கு அப்படின்னா வந்து டைம் ஸ்லாட். இப்ப எக்ஸாம்பிள் 10 லட்சம் பேர் தான் அவங்க கூடணும். அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா அலோவ் பண்ண மாட்டோம். அப்ப அந்த 10 லட்சம் பேர் யார் யாருன்றது முன்னாடியே அந்த வெப்சைட்ல நீங்க புக் பண்ணி QR கோட் எடுத்துட்டு வரணும். அப்பதான் உங்களை அலோவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு மின்பதிவு பண்ணி அவங்கள வந்து அந்த QR கோட்ல நீ 9 மணிக்கு சிவானந்த சாலை வழியா உள்ளவா, நீ 9:30 மணிக்கு இந்த ரூட் வழியா உள்ளவா, நீ 10 மணிக்கு இந்த ரூட் வழியா உள்ளவானும் போது அரை மணி நேரத்துக்கு ஒரு 50,000 பேர் உள்ள விட்டுருக்கலாம். கரெக்டா? அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மணிக்கு மேல 1:30 மணிக்கு தான் நீங்க இந்த ரூட் வழியா வெளியே போகணும். இந்த கும்பல் நீங்க 2 மணிக்கு மேல இந்த ரூட் வழியா வெளியே போகணும். இந்த கும்பல் நீங்க 2:30 மணிக்கு வழியா இந்த ரூட் வழியா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டைமிங் ஆஃப் என்ட்ரி, எல்லாருக்குமே ஒரு டைமிங் ஆஃப் எக்ஸிட், எல்லாருக்குமே உள்ள வந்து பாத்தீங்கன்னா அடிக்வேட் ஆஃப் தண்ணி இதெல்லாம் இருந்ததுன்னா இதுல ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? ஆனா இங்க என்ட்ரி டைம் என்னன்னே தெரியாது. எல்லாருமே எக்ஸிட் முடிஞ்சவொடனே மொத்தமா படம் விட்டு போற மாதிரி கிளம்புங்க அப்படின்னும் போது பிரச்சனை வரதானே செய்யும். சோ ஒரு மருத்துவரா இருந்து நிர்வாகத்துல எவ்வளவு யோசிக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா ஆர்கனைசர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சிறிய லேப்ஸ் ஆயிருக்காங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. அவங்க என்னதான் வந்து அதை வந்து சொன்னாலும் மூடி மறைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தவறு நடந்திருக்கு அப்படின்றதுல எந்த ஆங்கிளுமே இல்லை. அது எல்லாருமே கேள்வியை கேட்கறாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் நிறைய கேள்வியை கேட்டாங்க இன்னைக்கு. அதே மாதிரி வந்து மருத்துவரா வந்து நம்மளோட ஆங்கிள் இருந்து நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து மக்களை காக்கிறது வந்து அரசோட ஒரு தார்மீக கடமை பொறுப்பு அப்படின்னும் போது இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றது நம்மளோட தாய்மையான வேண்டுகோளா இருக்கு. ஓகே சார். சார் உங்களுடைய நாலேஜையும் டைமையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வாய்ப்புக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. Pan America shirts, trousers, jeans and t-shirts. Premium menswear. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வருகிற அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில்.